வழக்கறிஞரணி கலந்துரையாடல் கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற கழகத்தின் சட்டத்துறை செயலாளர் அருகீர் தம்பி வழக்கறிஞர் சூரி நந்தகோபால் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று உரையாற்றிய கழகத்தின் பொருளாளர் எரிமலை வெடிப்பதைப் போல உணர்ச்சி மிக்க சொற்பொழிவுகளை நிகழ்த்தக்கூடிய ஆற்றலாளர் என்னுடைய ஆர்வீர் இளவல் பொறியாளர் செந்தில் அதிபன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்றிருக்கின்ற வழக்கறிஞர்கள் சட்டத்துறை துணை செயலாளர் வை குமார், அமைப்பு செயலாளர் தாயகம் வழக்கறிஞர் குருநாதன், உயர்நிலை குழு உறுப்பினர் வழக்கறிஞர் வெற்றிவேல், வழக்கறிஞர் சுப்பாராஜ், வழக்கறிஞர் சைதை சுப்பிரமணி, வழக்கறிஞர் பாலாஜி திருமூர்த்தி, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று உரையாற்றிய வழக்கறிஞர்கள் ஆசை தம்பி, சங்கரன், குமணராஜா, சுப்பையா, தீர்மானங்களை வாசித்தும் இனிய தமிழிலே தொகுத்து வழங்கியும் இயக்கத்துக்கு தன்னலமற்ற பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற என்னுடைய ஆர்வீர் சகோதரர் வழக்கறிஞர் ஆவடி அந்தர்காத் அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆர்வீர் தம்பி வழக்கறிஞர் திமு ராஜேந்திரன் அவர்களே, கழகத்தின் கொள்கை விளக்க செயலாளர் தந்தை பெரியாரின் பட்டறையிலே வார்ப்பிக்கப்பட்ட என் இனிய சகோதரர் வந்தியத்தேவன் அவர்களே, வரகவியாக கவிதைகள் புனைவதிலும் நெருப்பின் சீற்றமாக உரையாற்றுவதிலும் வல்லவரான தீர்மான குழு செயலாளர் என் ஆர்வீர் தம்பி கவிஞர் மணிவேந்தன் அவர்களே, சட்ட திருத்தக்குழு செயலாளர் வழக்கறிஞர் ஆசை தம்பி அவர்களே, இளைஞரணி செயலாளர் தம்பி ஆசை தம்பி அவர்களே, மகளிரணி செயலாளர் சகோதரி மல்லிகா தயாளன் அவர்களே, சென்னை மண்டல மாவட்ட கழக செயலாளர்கள் என் இனிய சகோதரர்கள், இந்த நண்பர்கள் உணவை சுவைமிக்கதாக வழங்க இருக்கின்ற தொண்டர் படையை வார்ப்பித்து தந்து இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாநகராட்சி மன்ற உறுப்பினருமான மாவட்ட செயலாளர் ஜீவன் அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் என் இனிய சகோதரர்கள் டிசிஆர் கழகக்குமார், நெவிலிச்சேரி பாபு, மாவை மகேந்திரன், லோகநாதன், பாரத் ராஜேந்திரன், கருணாகரன், துணை மேயர் சூரியகுமார், நன்றி உரையாற்றிய கழகத்தின் தணிக்கை குழு உறுப்பினர் வழக்கறிஞர் தம்பி செந்தில் செல்வன், மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் என்னார் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற வழக்கறிஞர்களாக இருக்கின்ற மகளிரணி சகோதரிகளே, கருப்புடை தரித்து அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர்களே, கருப்புடை அணிய வாய்ப்பு இல்லாமல் போனாலும் இந்த நிகழ்ச்சியிலே வந்து பங்கேற்றிருக்கின்ற என்னுடைய மதிப்புக்குரிய சகோதரர்களான வழக்கறிஞர்களே, வணக்கம். வருகிற ஜனவரி 2ஆம் நாள்
சமத்துவ நடைபயணத்தை திருச்சி மாநகரிலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அருள்மிகு சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கப் போகின்ற அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக எல்லோரும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இது நுழைவாயில் நிகழ்ச்சியைப் போல இந்த வழக்கறிஞர்கள் அணியினுடைய கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாவட்ட செயலாளர்கள் சாத்தூர் கண்ணன் உட்பட சில பெயர்கள் ஒருவேளை விடுபட்டு போயிருக்கலாம். நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்த வழக்கறிஞர் சீருடையில் நான் பொலிவாக இருக்கிறேன் என்றும் துடிப்பாக இருக்கிறேன் என்றும் சகோதரர்கள் பாராட்டி பேசினார்கள். கருப்புடை தரித்தோருண்டு கொடுமையை நறுக்கியே திரும்பும் ஆட்கள் என்று கருஞ்சட்டை படையை பற்றி வர்ணிக்கப்பட்டதுண்டு. நான் சட்டக்கல்லூரியிலே பயிலுகிற போது முரசொலி செல்வம் அவர்களும் சகோதரர் துரைமுருகன் அவர்களும் என்னை அழைத்து மாணவர் பேரவை தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியிலே செல்வாக்குமிக்க வேட்பாளர் அங்கே போட்டியிடுகிறார், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிட வேண்டும், திமுக மாணவரின் சார்பிலே என்று சொன்னார்கள். ஆகவே அந்த போட்டியிலே நான் கலந்து கொண்ட போது அவர் கான்வென்ட்டிலே படித்து ஆங்கிலத்திலேயே தொடர்ந்து பயின்று அவர் மிகச்சிறந்த பேச்சாளராக அவர் ஒவ்வொரு வகுப்பிலும் போய் வாக்குகள் கேட்டு ஆங்கிலத்திலே பேசினார். என் உயிர் நண்பன் வி.டி. அரசன் வேலூருக்கு பக்கத்து பாலத்திலே காரிலே வருகிற போது, நீதிமன்றத்துக்கு போய்விட்டு வருகிற போது விபத்திலே சிக்கி மாண்டு போனார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாத சில சகோதரர்களும் இருக்கிறார்கள். அவர்களில் மிக முக்கியமானவர் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் நன்மாறன் அவர்கள். எந்த மேடைக்கும் வரமாட்டார், எந்த புகைப்படத்துக்கும் வரமாட்டார். ஆனால் தன்னுடைய பணியை இயக்கத்துக்காக தன்னலமின்றி செய்து கொண்டே இருப்பார். இப்படிப்பட்ட தோழர்கள் நாடெங்கும் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த 32 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை உயிர்ப்போடு கட்டி காக்க முடிகிறது, இயக்க முடிகிறது என்ற மன நிறைவு எனக்கு இருக்கிறது. ஆனால் நமக்கு ஏடுகளின் ஆதரவும் இல்லை, ஊடகங்களின் ஆதரவும் இல்லை என்ற மனக்குறை உங்களிலே பலருக்கு இருக்கின்றது. 8 கால செய்திகளாகவே சில காலங்களில் தொடர்ந்து வந்ததே, அதை நினைத்துக் கொள்ளுங்கள். இடைவிடாத செய்திகளாக தினமும் 8 காலம். நான் ஈழத்துக்கு வன்னிக்காட்டுக்கு போன போது நாள் தவறாமல் 8 கால செய்திகள் வந்து கொண்டிருந்தன. நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து நீக்கப்பட்ட காலத்தில் 8 கால செய்திகள் மட்டுமல்ல, முழுப்பக்க அறிக்கைகளாக செய்திகள் அப்பொழுது வெளிவந்தன. இப்பொழுது இருக்கக்கூடிய கால சூழலுக்கு ஏற்றவாறு அவர்கள் யார் அரசியல் களத்திலே வந்து அங்கீகாரம் பெற துடிக்கிறார்களோ அவர்களுக்கு பெருமளவிலே செய்திகள் வெளிவருகின்றன. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயக்கங்களிலேயே ஊடக இயலை
ஐடி விங்கை முதலாக தொடங்கிய இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த ஊடகங்களின் வாயிலாக கோடிக்கணக்கான மக்களுக்கு செய்திகள் போய் சேர்ந்த வண்ணம் இருக்கின்றன. அண்மையிலே ஈழ பிரச்சனை குறித்து நான் தந்த அறிக்கை யாழ்ப்பாணத்திலே தமிழ் ஏடுகளிலே 8 கால செய்தியாக வெளியிடப்பட்டதோடு உலகத்தின் பல நாடுகளிலே இருந்து புலம்பெயர் வாழ் ஈழத்தமிழர்கள் பலர் எங்கள் கவலை நீங்கியது, மிக நொந்து போயிருந்த வேளையிலே காயத்துக்கு பச்சை மருந்து தருவதைப் போல உங்கள் அறிக்கை அமைந்திருந்தது என்று சொன்னார்கள். ஒரு வழக்கறிஞராக பயிற்சி எடுப்பதற்கு நான் அந்த கல்லூரி தேர்தலில் போட்டியிட்ட போது ஆங்கிலத்திலே பேசுவதென்று வீட்டிய அரசனும் நானும் ஒவ்வொரு நாளும் பேச்சை தயார் செய்து கொண்டு ஒவ்வொரு வகுப்பறையிலும் போய் பேசினோம். அப்போதுதான் முதலாக நான் ஆங்கிலத்திலே பேச ஆரம்பித்தேன். ஆனால் பல காரணங்களினாலே அந்த தேர்தலில் நான் வெற்றி பெற முடியவில்லை. கிருஷ்ணராஜ் மாணவராயர் தான் அந்த வானகுல வீரர்களின் வழியிலே வந்த அந்த ஜமீன்தார் தான் பொள்ளாச்சி மகாலிங்கம் அவர்களுடைய மருமகன் வெற்றி பெற்றார். இந்த சிறந்த பண்பாளர் அவர். அப்படி வெற்றி பெற்றும் கூட அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்தவுடன், டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சரானவுடன் சட்டக்கல்லூரி வளாகத்துக்குள்ளே பேரறிஞர் அண்ணா சிலை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் மாணவர்கள் முடிவு செய்து அண்ணா சிலையை வடிவமைத்து அந்த சிலையை திறப்பதற்கு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களை அங்கே வருவதற்கு ஏற்பாடு செய்திருந்தோம். குறிப்பிட்ட நாளும் வந்தது. ஆனால் அண்ணா சிலையை திறப்பதற்கு முதலமைச்சர் வருவதை எதிர்ப்பு தெரிவித்து அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்கட்சியாக இருந்த கட்சியை சேர்ந்த மாணவர்கள் உண்ணா நிலை போராட்டத்தை கல்லூரி வாயிலிலே நடத்தினார்கள். அதற்கு பிறகு முதலமைச்சர் வருவதை எதிர்த்து கருப்பு கொடி போராட்டம் நடத்தினார்கள். அவர்கள் கருப்பு கொடிகளோடு வருகிறார்கள் என்று அறிந்து நான் என்னோடு எப்பொழுதுமே இருக்கிற ஒரு 20-30 மாணவ சகோதரர்கள், அவர்கள் மன வலிமையும் உடல் வலிமையும் கொண்டவர்களாக எதிலும் தீவிரமாக இறங்குவார்கள். நாங்கள் அங்கே போனோம். கருப்பு கொடி பிடித்தவர்கள் இருக்கக்கூடிய கொடிகளை பிடுங்கி நம்முடைய என்னோடு வந்த தோழர்கள் தடிகளாக்கி அவர்களை தாக்க ஆரம்பித்து அனைவரும் பஞ்சாக பிறந்து ஓடிவிட்டார்கள். முதலமைச்சருடைய வாகனம் அண்ணாமலை மன்றம் வரையிலே வந்து கலவரம் நடக்கிறது என்று தகவல் சொன்னதால் அவர் திரும்பி போய்விட்டார். அப்பொழுது ஏமாற்றமடைந்த நாங்கள் திரும்ப தகவல் தொடர்பு கொண்டு முதல்வர் அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது அந்த நிகழ்ச்சியில் வந்து வரவேற்க வேண்டிய மாணவர் பேரவைத் தலைவர் அவர் வரவில்லை. அவர் பண்பாளர், எல்லாத்தையும் ஒதுக்கி கொண்டார். அவர் வரவில்லை என்பதனாலே முதலமைச்சருக்கு யார் வரவேற்பதை வாசித்துக் கொடுப்பது என்பதை சொன்னார்கள். அவர் போட்டியில் தோற்றிருந்தாலும் அவரை வாசிக்க சொல்வோம் என்று முடிவெடுத்து அந்த வரவேற்புரை இதழை நான் வாசித்தேன். அது கருணாநிதி என்ற அந்த பெயருக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு சொல். கே கைண்ட் இன் ஹார்ட், ஏ ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆர் ரைட் திங்கிங் என்று ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு விளக்க சொல்லை ஆங்கிலத்திலேயே போட்டு அதை நான் வாசித்து ஒவ்வொரு சொல்லை அந்த சொற்றொடரை வாசிக்கிற போது கலவொலி பலமாக எழுந்தது. அந்த வரவேற்புகளை கொடுப்பதை தினத்தந்தி 7 அத்தனை பதிப்புகளிலும் புகைப்படமாக வெளியிட்டது. அதன் பிறகு டாக்டர் கலைஞருடைய அவர் பார்வையாளர்களை சந்திக்கிற அந்த அறையில் ஒரே ஒரு வரவேற்பு இதழ்தான் மடல்தான் சுவரிலே தொங்கவிடப்பட்டிருந்தது. அது நான் சட்டக்கல்லூரியிலே அவரை வரவேற்று கொடுத்த அந்த வரவேற்புதான் அவர் அறை. அது ஒன்று மட்டும்தான் 20 ஆண்டுகள் இருந்தன.
69 89 வரையிலே. அப்போதுதான் நான் முதலாக ஆங்கிலத்திலே பேசுவதற்காக பயிற்சி எடுத்துக் கொண்டேன். நான் தோற்றதற்கு பிறகு ஒவ்வொரு வகுப்பறையிலும் திரும்ப சென்று நான் பேசினேன். ஆங்கிலத்திலே பேசியதை தமிழிலே பேசினேன். எலிஜி ரிட்டர்னிங் எ கண்ட்ரி சர்ச்யார்ட் என்ற தாமஸ் கிரேயினுடைய கவிதையை சொல்லித்தான் நான் வாக்கு கேட்டேன். இப்பொழுது தமிழ் படித்து நான் பேசிய போது மாணவர்கள் உணர்ச்சி வயப்பட்டார்கள். fulminia gem of purest race in the dark and rhythmed curves of ocean bear. Fulminia feverish born to pleasant scene and wasted sweetness on the desert air. என்ற அந்த கவிதை வரிகள் சந்தர்ப்பம்தான் மனிதனுக்கு ஒன்றை உருவாக்கி தருகிறது. சந்தர்ப்பம் கிடைக்காதவர்கள் தங்களுக்கு எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும் உலகத்தின் பார்வைக்கு வராமலே போய்விட்டார்கள். அவன் கல்லறைகளுக்கு மத்தியிலே நடந்து கொண்டு போகும்போது ஒவ்வொரு கல்லறையாக பார்க்கிறான். இந்த கல்லறையிலே இருப்பவன் ஒரு வேளை அவன் மிகப்பெரிய போர்க்களத்தை நடத்துகின்ற ஜூலியஸ் சீசரை போல இருந்திருப்பான். ஆனால் அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவன் ஆற்றல் வெளியே தெரியாமல் உலகத்தின் கண்களுக்கு படாமலே அவன் போய்விட்டான். அடுத்து கல்லறையை பார்க்கிறான். இந்த கல்லறையிலே இருப்பவன் மில்டனை போன்ற கவியாற்றல் பெற்றவனாக இருந்திருக்கலாம். அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் அவன் உலகத்தின் பார்வைக்கு படாமலே போய்விட்டான். அவன் கண்ணீர் வடித்துக் கொண்டே அடுத்த கல்லறையை பார்க்கிறான். வில்லேஜ் ஹாம்டன். அவனை போல இவன் மக்களுக்கு சேவை செய்கின்றவராக இருந்திருக்கலாம். அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் அவனுடைய முகவரி உலகத்துக்கு தெரியாமலே போய்விட்டது என்ற கவிதையை சொல்லி நான் முதலிலே வாக்கு கேட்டிருந்தேன் ஆங்கிலத்திலே. அதனையே தமிழ் படித்து உணர்ச்சிகரமான தமிழிலே நான் உரையாற்றிய பிறகு வந்து சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு வகுப்பறையிலும் நீங்கள் இப்படி பேசியிருந்தால் உங்களுக்கு இன்னும் ஒரு 50 வாக்குகள் கிடைத்திருக்கும், 40 வாக்குகளிலே நீங்கள் தோற்க வேண்டியது வந்திருக்காது என்று சொன்னார்கள். ஆக சந்தர்ப்பத்தை கொடுத்தால் தான் அவர்களுடைய திறமை வெளிப்படும். அந்த சந்தர்ப்பத்தை டாக்டர் கலைஞர் 1978 என்னை வழங்கி என்னை மாநிலங்களவைக்கு அனுப்பினார். அந்த மாநிலங்களவையிலே போய் பதவி பிரமாணம் எடுத்த 5ஆம் நாள் அப்போது தலைவராக இருந்த அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை முக்கியமான நாள், மாநில உரிமைகள் குறித்த வாதத்தை ஒரு உறுப்பினர் கொண்டு வந்திருக்கிறார், அதிலே நீங்கள் பேசுங்கள் என்று அவர்தான் எனக்கு சொன்னார். என்னுடைய உரையையும் அவர் ஓரளவு தயாரித்து எழுதி கொடுத்து இது உரையே நீங்கள் வைத்து பேசலாம் என்று கொடுத்தார். நான் அதோடு சில பாராக்களை நான் சேர்த்துக் கொண்டேன். அவர் தயாரித்து கொடுத்தார். அதனால் நான் இன்னும் மறக்கவில்லை. அதோடு நான் சிலவற்றை சேர்த்துக் கொண்டுதான் கசாபியங்கா வரலாற்றை அதில் நானாக சேர்த்துக் கொண்டு, கசாபியங்கா எப்படி அவன் அந்த கப்பல் தீப்பற்றி எரிகிற போதும் தன்னுடைய தந்தை என்பதல்ல, கப்பல் கேப்டனுடைய ஆணை இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் என்று அங்கேயே நின்று எரிந்த கப்பலோடு கடலோடு கலாக மூழ்கி இறந்து போனான் என்ற கசாபியங்காவை போல நான் லட்சியத்திற்காகவும் கொள்கைக்காகவும் இறுதிவரை இருப்பேன் என்று என்னுடைய உரையை நான் முடித்தேன். அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எனக்கு கொடுக்கப்பட்டன. பின்னர் காலச்சூழலில் 1993 நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டேன். அப்படி நீக்கப்பட்ட போது திமுக கழகத்தைச் சேர்ந்த 5 பேர் தீக்குளித்து மடிந்தார்கள். அவர்களுடைய சிறை பக்கத்தில் நின்று மயான பூமியிலே அரவாக்குறிச்சி மயானத்துக்கு பக்கத்திலே ராத்திரி 12 மணிக்கு ஆரம்பித்து 2:30 மணிக்கு என் பேச்சை முடித்தேன். தமிழகம் புறாவிலிருந்து திமுக தோழர்கள் வந்திருந்தார்கள். நான் அதை முடித்துக் கொண்டு திருச்சியிலே தங்குமிடத்துக்கு வருகிறேன். இடிமலை உதயன் நீங்கள் குடவாசல் கூட்டத்துக்கு வரவில்லை என்று காவிரி ஆற்றங்கரையிலே நின்று பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்டான். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறான் என்றவுடன் அடுத்த நிமிடமே புறப்பட்டு நான் தஞ்சாவூருக்கு சென்றேன். நான் மருத்துவமனைக்குள் நுழைகிறேன்.
இப்பொழுதுதான் 5 நிமிடம் ஆயிற்று அவருடைய ஜீவன் அடங்கி. அண்ணன் வருவாரா அண்ணன் வருவாரா கேட்டுக்கொண்டே இருந்தான் டாக்டர்களிடம். இறந்து 5 நிமிடம் ஆயிற்று என்றார்கள். அதுக்கு பிறகு விழுப்புராங்குறிச்சியிலே போய் இடிமலை உதயனுடைய அந்த உடலை அங்கே சுடுகாட்டிலே வைத்து சிறையிலே வைத்து விட்டு அங்கும் நான் உரையாற்றினேன். இப்பொழுது நான் பழைய செய்திகள், கடிதங்கள், அறிக்கைகள் எல்லாவற்றையும் 1 மாத காலம் ஒரு 20-25 பெட்டிகளிலே இருப்பவற்றை வரிசையாக எடுத்து புரட்டி கொண்டு வந்து தொகுத்தேன். அதிலே எல்லா உரைகளும் இருக்கின்றன, எல்லா விதமான மடல்களும் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான மடல்கள், மிசாக்கிரியாக இருந்தபோது வந்த மடல்கள். அதிலே 6 மடல்கள் செந்திலதிபர் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு மடலும் 3 பக்கம் 4 பக்கம் அவருடைய மணிமணியான எழுத்துக்களில் எவ்வளவு இந்த உணர்ச்சிகரமான கருத்துக்களை அந்த கடிதங்களில், அப்படி ஒவ்வொரு கடிதங்களை எழுதியதையும் நான் தொகுத்து ஒருபோதுதான் அதையெல்லாம் எடுத்து முடித்து வைத்தேன். நாடாளுமன்றத்தில் நான் ஆற்றிய உரைகளை எல்லாம் தொகுத்து என்னுடைய தம்பி மகன் ராஜா வையாபுரி, அவன் இப்பொழுது கனடாவிலே இருக்கிறான், அவன் எல்லாவற்றையும் தொகுத்து தந்து விட்டான். என்னுடைய 1535 தடவை நான் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன். மொத்தம் இத்தனை உரைகளையும் தொகுத்து அவன் தந்திருக்கிறான். அவற்றை முழுமையாக தொகுத்தாகிவிட்டது. அவற்றை புத்தகமாக ஆங்கிலத்திலேயே போட வேண்டும், வைகோவின் பார்லிமெண்ட் என்று. ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் வைகோ என்று செந்திலதிபன் முக்கியமான உரைகளை எல்லாம் தொகுத்து தமிழிலே ஒரு நூலாக வெளியிட்டான். ஆகவே இந்த வழக்கறிஞர் பணிக்கு நான் தயாராகிற போது மக்கள் பிரச்சனைக்காக வழக்கறிஞராக போராட வேண்டும் என்ற நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்ட போது, ஸ்டெர்லைட்டை எதிர்த்து இடைவிடாத போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த போது, கடைசியாக நான் நடைபெறமாக திருவைகுண்டத்திலிருந்து சென்று பல்லாயிரக்கணக்கானவர்களோடு ஸ்டெர்லைட் முற்றுகை போராட்டம் நடத்தி அன்று விடுதலை செய்யப்பட்ட பிறகு, கைதாகி விடுதலை செய்யப்பட்ட பிறகு நான் கும்பகோணத்துக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிற போதுதான் அப்பொழுது ஸ்டெர்லைட்டினுடைய நிர்வாகத்திலிருந்து இங்கே 2 பேர் இறந்து போனார்கள். ஸ்டெர்லைட்ல விடுதலை புலிகளை உள்ளே கொண்டு வந்து அவர்களை சாகரித்து விட்டான் என்று என் பெயரை குறிப்பிட்டு அவன் குற்றம் சாட்டியிருந்தான். ஆனால் அப்பொழுது காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த ஜாங்கிட் பத்திரிகையாளர்களை எல்லாம் அழைத்து இது அப்பட்டமான பொய், இப்படி ஒரு காரியத்தில் வைகோ ஈடுபடவில்லை, புலிகள் யாரும் இங்கு வரவும் இல்லை, இது பெரிய அபாண்டம் என்று சொன்னபோது, இனி எது நடந்தாலும் இந்த கோணத்திலேயே நம் மீது அவன் போர் எடுப்பான், நாம் வழக்கை தொடுத்து விட்டு நீதிமன்றத்துக்கு போகலாம் என்று நம்முடைய சட்டத்துறைக்கு செயலாளராக இருந்து இந்த சட்டத்துறை மட்டுமல்ல நாள்தோறும் நீதிமன்றம் சென்று விட்டு வந்து நண்பகலிலிருந்து இரவு வரை இந்த தாயகத்திலேயே அமர்ந்து இந்த இயக்கத்துக்காக தன்னை மெழுகுவர்த்தியாக ஆக்கிக் கொண்ட நம்முடைய சட்டத்துறையினுடைய அடைய செயலாளர் அருள்வீர் சகோதரர் வழக்கறிஞர் தேவதாஸ் அவர்கள், அவர்தான் இந்த இயக்கத்துக்காக அத்தனை வழக்குகளையும் நடத்தியவர், காசு பணம் வாங்காமல் அத்தனை வாய்தாக்களுக்கும் வந்தவர், லட்சோப ரூபாய் செலவழித்திருக்க வேண்டும், அத்தனை வழக்குகளையும் தேவதாஸ் அவர்கள் நடத்தி கொடுத்தார்கள். அவர் இந்த இயக்கத்துக்கு ஒரு பெரிய தூணாக இருந்து, தூண்டா மணிவிளக்காக இருந்து, இப்போது உடல்நலம் குறைந்த காரணத்தினாலே நீதிமன்றத்துக்கு வர முடியாமல் அவர் அங்கே வீட்டிலேயே இருக்கிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது நான் அவரை போய் பார்த்தேன். அவர் மகன் கனடாவில் இருந்து வந்திருந்தார். அவர் இந்த இயக்கத்துக்கு வழக்கறிஞர் அமைப்பை உருவாக்கி கொடுத்து வாய்ப்பித்ததிலே முழுக்க 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 அந்த பெரும் பங்கு வழக்கறிஞர் தேவதாஸ் அவர்களுக்குத்தான் சேரும் என்பதையும் நான் நன்றியோடு இன்றைக்கு எண்ணி பார்த்தேன். வழக்கறிஞர் வேலை மட்டுமல்ல, பகலிலே இருந்து இரவு வரை தினந்தோறும் தாயகத்திலே வந்து அமர்ந்து கட்சிக்குரிய காரியங்கள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட அந்த தேவதாஸ் அவர்கள் இருந்த போது வாய்ப்பிக்கப்பட்டதுதான். அதை போலவே நான் வழக்கறிஞர் வீரபாண்டியன் அவர்களும் திருச்சியில் இருந்து பெரும் துணையாக இந்த இயக்கத்துக்கு இருந்து முதல் மாநாட்டை மிக வெற்றிகரமாக திருச்சியிலே நடத்தி காட்டினார். 2வது மாநாடு சென்னையிலே நடைபெற்றது. அதிலே கிட்டத்தட்ட திருச்சியிலே 1000 வழக்கறிஞர்கள் வரை வந்து கலந்து கொண்டார்கள்.
இப்போது அமைப்பை உருவாக்குவதிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். பல மாவட்டங்களில் அமைப்பே போடப்படாமல் நான் 2 தடவை ஒவ்வொரு வருடமும் அலைபேசியிலே பேசி மாவட்ட செயலாளர்களிடம் அதற்கு பிறகுதான் இந்த அளவுக்காவது அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் நியமிக்கப்படாத சில மாவட்டங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நியமிக்கப்பட்ட நீங்கள், வழக்கறிஞர்களாகிய நீங்கள், மற்ற வழக்கறிஞர்களையும் நம்முடைய இயக்கத்துக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்து இந்த அணியை வலுப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த கூட்டத்திலே உங்களிடம் நான் கேட்டுக் கொள்கின்றேன். நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பணி. பிறகு கோர்ட்டுக்கு போவது என்று முடிவெடுத்ததற்கு பிறகு நானே வாதாடுவது என்று நான் முடிவெடுத்தேன். அப்பொழுது எனக்கு உரம் ஊட்டியவர் நினைவிலே வாழ்கிற மறைந்து போன வழக்கறிஞர் கிருஷ்ணன், தூத்துக்குடி கிருஷ்ணன். அவர் ஒரு சீனியர் லாயர். அவர் சென்னையிலே வந்து 5 நாட்கள் தங்கியிருந்து இன்னென்ன வாதங்களை இப்படி எடுத்து வைக்க வேண்டும் என்று எனக்கு அவ்வளவு பயிற்சியும் கொடுத்தார். நான் ஸ்டெர்லைட்டுக்கு எதிர்த்து தலைமை நீதிபதி லிபரான் பெஞ்சிலே அந்த வழக்கு வந்தது. எதிர்த்தரப்புக்கு இந்தியாவின் சிறந்த வழக்கறிஞர் ஒருவரான கே வேணுகோபால் வந்திருந்தார் ஸ்டெர்லைட்டுக்கு. அவர் பல மணி நேரம் வாதாடக்கூடியவர். அப்படி இருந்தும் 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற அந்த வாதங்களில் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் நான் வாதங்களை எழுப்பியிருக்கிறேன். அதற்கு முழுக்க ஸ்டெர்லைட்டை பற்றி இந்த உலக நாடுகளில் எங்கெல்லாம், அது குறிப்பாக அமெரிக்காவிலே இப்படிப்பட்ட ஒரு காப்பர் ஃபில்டர் கம்பெனி தொடங்கப்பட்டு அதை எதிர்த்து மக்கள் போராடி நீதிமன்றத்திலே போராடி கடைசியில் மூடப்பட்டது. அதை போன்ற புள்ளிவிவரங்கள் எல்லாம் சென்று பேசிக் கொண்டிருக்கிற போதுதான் அப்பொழுது 15,000 பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்றவுடன் ஜஸ்டிஸ் லிபரான் கேட்டார், நீங்கள் லட்சம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறீர்கள், வெறும் 15,000 பேர் தானே உங்கள் போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் மை லார்ட் என்று சொல்லிவிட்டு, இந்தியாவில் 40 கோடி மக்களின் விடுதலைக்காக போராடியவர்களிலேயே மொத்தம் 30,000 பேர் தான் கைது செய்யப்பட்டார்கள் என்று சொன்னவுடன் அவர் சிரித்துக் கொண்டு சற்று நேரம் கழித்து நான் சொன்னேன், நான் லட்சியத்துக்காகவும் இந்த மாசு காரணமாக அந்த விவசாயிகளும் மீனவர்களும் அழிந்து விடுவார்கள் என்பதால் அதை எதிர்ப்பதற்காகத்தான் அந்த வழக்கை கொடுத்து போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் தான் தம்பி மணிவேந்தன் சொன்னதை போல ஜஸ்டிஸ் லிபரான் உடனே குறுக்கிட்டு, there is no need for anybody to vouch about your honesty and integrity and sincerity. Everybody knows about it. எல்லோருக்கும் தெரிவது உங்கள் நேர்மையும் நாணயம் ஊழறிந்த விஷயம் என்று அவர் ஓப்பன் கோர்ட்ல சொன்னார். ஒருவேளை அவர் தப்பித்தவறி உங்கள் நேர்மையில் சந்தேகம் வைக்க என்று சொல்லியிருந்தால் எல்லா ஏழைகளிலும் முதல் பக்கத்தில் அதுதான் செய்தியாகி இருக்கும். ஆனால் அவர் பாராட்டி சொன்னதை எந்த ஒரு யாரும் வெளியிடவில்லை, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் அவர் மனதிலே இப்படி ஒரு இடம் எனக்கு கிடைத்ததே என்று நான் நினைத்தேன். வேணுகோபால் சொன்னார், நீங்களாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தா எங்களுக்கெல்லாம் வேலையெல்லாம் போகுமா, எப்போது எல்லாம் வாதாடினீங்கன்னு சொல்லி உண்மையிலே பாராட்டினார். ஆனால் கடைசியில் என்ன ஆயிற்று என்றால் அவரோடு சேர்ந்து உட்கார்ந்தவர் ஜஸ்டிஸ் பத்மநாபன். பத்மநாபன் வீட்டு திருமண வரவேற்புக்கு நான் மாலையிலே போயிருந்தேன். வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மறுநாள் ஸ்டெர்லைட் நிர்வாகம் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கும் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கும் இங்கே இருக்கிற கிரீன் பெஞ்ச், இந்த பெஞ்சில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் பத்மநாபன் இஸ் ரிலேட்டட் டு வைகோ. He has attended the marriage reception celebration. Therefore, the case should be transferred from this bench என்று ஒரு தண்ணி அடித்து விட்டான் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு இருக்கும். அவன் குப்பைக்கு போட்டாங்க. ஆனால் ஜஸ்டிஸ் பத்மநாபன் ஓப்பன் கோர்ட்ல சொன்னார், என்னுடைய நேர்மையில் சந்தேகப்பட்டு இப்படி ஒரு தந்தி கொடுக்கப்பட்டிருப்பதால் இந்த வழக்கிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். உடனே பெஞ்ச் மாறிவிட்டது. அந்த பெஞ்சிலே இருந்திருந்தால் என்ன இருக்கும் என்றால், நீதி சேர்மன் கண்ணா உலக சிறப்பான ஒரு சுற்றுச்சூழல் நிபுணர், அவர் இங்கே ஐஐடி கெஸ்ட் ஹவுஸிலே தங்கியிருந்தார். நீதி சேர்மன் நான் பார்க்க போய் துண்டு சீட்டை கொடுத்திருக்கிறேன், உள்ளே அழைத்தார், பேசினார், சொன்னார், நீதி காம்பவுண்டுக்குள்ள கூட ஸ்டெர்லைட் காரனை நான் நுழைய விடல, உள்ள வர அனுமதிக்கல.
என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஹானஸ்ட் மேன். அவர் பெஞ்சில கோர்ட்ல சாட்சி கூண்டிலே நின்று கொண்டு ஸ்டெர்லைட் will destroy the entire environment. This is a disaster. இது ஒரு நாசகார தொழிற்சாலை, இதை மூடப்பட வேண்டும் என்று கூண்டில் ஏறி சாட்சியாக சொன்னார். அவருக்கு 3 மாதத்துக்கு பிறகு ஓய்வு பெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நான் உடனே முரளிமனோகர் ஜோஷி துறை அமைச்சரிடம் போய் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுங்கள் என்று கேட்டேன். வெளிநாடுகளில் அழைப்பு வந்தவர் வெளிநாடுகளுக்கு போகவில்லை. அப்பேற்பட்ட ஒருவரை நீங்கள் தொடர்ந்து நீதி சார்பாக கண்டினியூ பண்ணா, நாட்டில் அவர் மட்டும்தான் தர்மசாலி, எவ்வளவோ நிபுணர்கள் இருக்காங்க, அப்படிதான் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். கொடுக்கவில்லை. அந்த நீதிபதி நிலைப்பாட்டை அதற்கு பிறகு வந்தவர்கள் வந்த பிறகு நிலைப்பாட்டையே மாற்றிக் கொண்டது. ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக போனது. இப்பொழுது என்ன ஆயிற்று என்றால் பெஞ்சும் மாறிவிட்டது. பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. 2 ஜட்ஜிகள் பேரு அந்த பெஞ்சுக்கு போயிடுச்சு. அங்கேயும் போய் வாழாங்க. ஆனால் வெளிப்படையாக அவர்கள் ஸ்டெர்லைட்டை ஆதரித்தார்கள். இந்த நீதிபதிகள் ஸ்டெர்லைட்டுக்கு முதலிலே இருந்த நிலை மாறி ஆதரவு நிலை கோர்ட்டிலே வந்து விட்டது. பிறகு வழக்கு நீடித்துக் கொண்டே போனது. அதன் பிறகு வந்த 2 நீதிபதிகள் மிக நேர்மையான நீதிபதிகள். அவர்கள் ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூடுவதற்கு தீர்ப்பு வழங்கினார்கள். அந்த தீர்ப்பு அந்தவன் சுப்ரீம் கோர்ட்டிலே போய் அதற்கு தடை கேட்டு அவர் மனு தாக்கல் செய்து தடை வாங்கிவிட்டார். ஆக அந்த தீர்ப்பு அப்படியே நிறுத்தப்பட்டு விட்டது. நிரந்தரமாக மூட வேண்டும் என்று சொல்லப்பட்ட தீர்ப்பு. பின்னர் அதற்கு பிறகு தீர்ப்பாயத்துக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ட்ரிபியூனலுக்கு. ட்ரிபியூனல் அனுபவம் எனக்கு அங்கே போய் வாதாடுகிற போது அந்த ட்ரிபியூனல் ஜட்ஜிலே சொக்கலிங்கம் மிக நியாயமாக நடந்து கொண்டார். அவர் யாரையும் பேச விட மாட்டார். வக்கீல்களை 3 நிமிஷத்துக்கு குறுக்க ஒரு கேள்வியை கேட்டு வாதங்களே பண்ண விட மாட்டார். எப்படி நான் வாதாட போறேன்னு நினைச்சுக்கிட்டு கவலையோடு நான் போய் வாதாடினேன். ஆனால் 50 நிமிடம் 1 நிமிடம் கூட இடைவெளி இல்லாமல் என்னை தொடர்ந்து பேசுவதற்கு அவர் அனுமதித்தார். கடைசியாக சொன்னார், உங்கள் பேச்சுக்கு நான் ரசிகன், உங்களை குறுக்கிட்டால் உங்கள் பேச்சு தடைபடும் என்பதனால் நான் குறுக்கிடவே இல்லை. நான் மட்டும் இந்த நீதிபதியாக இல்லாவிட்டால் உங்கள் நடைபயணத்திலே வந்து நான் கலந்து கொள்வேன் என்று ஜஸ்டிஸ் சொக்கலிங்கம் சொன்னார். அடுத்த வாய்தாவுக்கு போனேன். சொன்னார், இட் இஸ் ஷாக்கிங் நியூஸ். இந்த வழக்கை இந்த பெஞ்சிலிருந்து டெல்லியிலே இருக்கக்கூடிய தலைமை தீர்ப்பாயத்துக்கு மாற்ற சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. இதன் பின்னணி என்னவென்றே எனக்கு தெரியவில்லை, எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது என்று கோர்ட்ல இருந்து சொன்னார். இந்த வழக்கு அங்கே டெல்லி ட்ரிபியூனலுக்கு போச்சு. அங்கே போனேன். அந்த ட்ரிபியூனல் ஜட்ஜாக அந்த பேரை சொல்ல விரும்பவில்லை, வெளிப்படையாகவே ஸ்டெர்லைட்டை ஆதரித்தார். அரிமா சுந்தரம் சர் சி.பி. ராமசாமி ஐயருடைய பேரன், தலை சிறந்த வழக்கறிஞர். அவர் ட்ரிபியூனல் பேச முயற்சிக்கிற போதெல்லாம் அவரை அனுமதிக்கவே கூடாது, அவருடைய வாதத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, யூ சுட் நாட் அலோவ் ஹிம் என்று வெளிப்படையாக, யூ சுட் நாட் அலோவ் வைகோ என்று வெளிப்படையாகவே சொன்னார். அந்த நீதிபதியும் ட்ரிபியூனல் ஜட்ஜ் அதை கேட்டுக்கொண்டு என்னை பேச அனுமதிக்கவில்லை என்ற போது நான் வெளியே வந்து அவரிடம் கேட்டேன், மார்க்சிஸ்ட் கட்சியை நீங்கள் எதிர்க்கவில்லை, ஸ்டெர்லைட்டை வைத்து போட்ட எல்லோரையும் அனுமதிக்க விட்டீர்கள், என்னை மட்டும் பேச விடக்கூடாது, இவரை பேச விட்டால் தேவையற்றவற்றை பேசி பிரச்சனையை குழப்புவார் என்று சொன்னீர்களே, என்ன விஷயம்னு கேட்டேன். ஆர்டர்ஸ் ஃப்ரம் ஹை கமாண்ட். எனக்கு மேலெடுத்து உத்தரவு, நான் என்ன செய்ய முடியும்? நல்ல மனிதர். அப்பொழுது அடுத்து அந்த இடத்திலே இருந்த நீதிபதி என்ன செய்தார் தெரியுமா? வெளிப்படையாகவே வெறுப்பை என் மீது காழ்ப்புணர்ச்சியை காட்டினார். நான் எழுந்து பேச ஆரம்பிக்கிறேன். அவர் ஒரு 2-3 வார்த்தையை சொல்லி, அங்க எப்படி பேசணும், அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு அரிமா சுந்தரம், ஸ்டெர்லைட் இப்போ மூடி வச்சிருந்தா எல்லாம் கெட்டு போகும், காப்பர் உற்பத்தியே நின்று போகும், நாட்டுக்கே நஷ்டம் என்று சொன்ன போது உடனே அந்த ஜஸ்டிஸ் சொன்னார், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருந்தவர், why do you bother? I am going to allow you to commence the operation within 2 weeks in the next adjournment.
why are you worried? I am going to allow you. I am going to pass orders to commence the operation of Sterlite. ஓப்பன் கோர்ட்ல ஒரு நீதிபதி உங்களுக்கு தான் நான் அடுத்து தீர்ப்பு கொடுக்க போறேன் ஆதரித்து நீங்க ஏன் இப்ப கவலைப்படுறேன்னு சொன்னாங்க. நான் வெளியே பிரஸை எல்லாம் கூப்பிட்டு இப்படி ஓப்பன் கோர்ட்ல இருந்து ஜஸ்டிஸ் சொல்றாரு, உங்களுக்கு ஆதரவா தீர்ப்பு வழங்க போறேன், இப்ப ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லி. ஆக இப்படி இதற்கு பிறகு மீண்டும் ட்ரிபியூனலுக்கு போக வேண்டி வந்தது. ஜெயலலிதா அம்மையார் 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி ஸ்டெர்லைட்டை மூடுகிற உத்தரவு வரப்போகிறது. ஜஸ்டிஸ் பட்நாயக், ஜஸ்டிஸ் கோகலே பெஞ்சில தொடர்ந்து வாதாடிட்டு இருக்கிறோம். அதற்குள் நான் தயாராகிவிட்டேன். ஒவ்வொரு தடவையும் தேவதாஸ் வந்து குறிப்புகளை கொடுத்து என்னை தயார்படுத்திக் கொண்டே இருக்கிறார். 33 தடவை நாங்கள் டெல்லிக்கு வாய்தா கொடுக்கிறாங்க. நானும் தேவதாஸ் போயிட்டு வந்திருக்கிறோம். அப்பொழுது நான் மிக அருமையாக தயாரித்துக் கொண்டு போன காரணத்தினாலே இன்னென்ன காரணங்களால் ஸ்டெர்லைட் மூடப்பட வேண்டும் என்று அந்த வாதங்களை ஓங்கி அறைந்து நான் பேசியதற்கு பிறகு அவர் ஓபன் கோர்ட்ல பட்டாய் சொன்னார், I have visited Tamil Nadu and Pondicherry. When I was going towards Pondicherry, I saw the posters in the walls of Madras city and there I found a photo. Then I thought, I have seen this fellow, this man somewhere else. I was thinking, then only I realized that was your photograph. என்று சொன்னார். அப்பொழுது அவ்வளவுதான் சொல்றாரு, நல்லா ஆதரிச்சுட்டு அவர் பிறகு சொன்னார் அறிவாசிதத்தை பார்த்து, after we hear the arguments of Mr. Vaiko, now Mr. Sundaram, it will be a Himalayan task to meet the challenges raised by Mr. Vaiko. It will be a Himalaya வேலையா உங்களுக்கு அவருடைய வாதங்களுக்கு நீங்க பதில் சொல்ல முடியாது என்று சொன்னபோது நிச்சயமாக நமக்கு இந்த ஸ்டெர்லைட்டை மூட சொல்லி உத்தரவு வந்து விடுவேன் நினைத்தேன். உடனே முதலமைச்சர் இந்த உத்தரவு வரப்போகிறது நினைத்துக் கொண்டு ஸ்டெர்லைட்டை மூட சொல்லி ஆர்டர் போட்டு விட்டார் 29ஆம் தேதி. ஆனால் 2ஆம் தேதி கோர்ட்ல போய் உட்கார்ந்துருக்கிறேன். வழக்கமாக வந்தவுடன் என்னை பார்த்து புன்முறுவல் பூக்கிற ஜஸ்டிஸ் தலைகுந்த மாதிரியே வந்து தீர்ப்பு வாசிக்க ஆரம்பிச்சார். அப்பயே நினைச்சேன், சரி நமக்கு விரோதமா தீர்ப்பு போக போகுது, ஸ்டெர்லைட்டை திறந்து விடலாம் என்று தீர்ப்பு வழங்கினார். தீர்ப்பு வழங்கி முடிச்ச உடனே, மை லார்ட், மே ஐ மேக் எ ஸ்மால் சப்மிஷன்? எஸ் எஸ் யூ கேன் மேக். நான் சொன்னேன், இதே ஸ்டெர்லைட்டை சுக்குனோட நொறுக்கிட்டாங்க மகாராஷ்டிராவில். லைசன்ஸ் கொடுத்த சீஃப் மினிஸ்டர் சரத் பவார் அங்க உடைச்சு நொறுக்கிட்டாங்க. 200 கோடி ரூபாய் எந்திரங்கள் அவ்வளவு தகர்க்கப்பட்டு விட்டன. அடுத்த அது 3வது நாள் கொடுத்த லைசன்ஸ சரத்பவார் வித்ரா பண்ணிட்டாரு சீஃப் மினிஸ்டர். அதற்கு பிறகு அவன் கோவாவுக்கு போனா வராதுட்டான், குஜராத்துக்கு போனா அங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. அங்க தேடி பார்த்தான், நமக்கு வசதியான இடம் தமிழ்நாடு தான், அந்த சீஃப் மினிஸ்டர் தான் அவனவில் அதுக்கு பொருத்தமா வாய்ப்பு கொடுப்பார் என்று ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது வந்து இந்த ஸ்டெர்லைட்டை திறந்தார். இதற்கு பிறகு அந்த தீர்ப்பு இப்படி வந்த பிறகு மீண்டும் ட்ரிபியூனலுக்கு போனோம். ட்ரிபியூனலுக்கு போன போது இப்பொழுது என்னை பேசவே விடக்கூடாது என்று எடுத்த உடனே அறிவா சுந்தரம், யூ டோன்ட் அலோவ் ஹிம், ஹி வில் கிரியேட் ப்ராப்ளம்ஸ் ஹியர் அப்படின்னு சொன்னான். அந்த ஜட்ஜும் அதை கேட்டுக்கிட்டு என்னை பேச விடல, எனக்கு அனுமதியே கொடுக்கல. நான் கொஞ்சம் பொறுத்து பார்த்தேன். 1 மணி நேரம் கழிஞ்சது. அது பிறகு எழுந்திருச்சேன். ஐ வில் நாட் அலோவ் த ட்ரிபியூனல் டு கண்டினியூ இட்ஸ் ஃபங்க்ஷனிங். உங்களை இனிமேல் தொடர்ந்து இயங்க விட மாட்டேன் அப்படின்னு. ஹவு டேர் யூ, என்ன தைரியம் வந்து சொல்லுவோம். ஆனா சொல்லுவேன், நான் மக்களுக்காக போராடுறேன். ஐ அம் ஃபைட்டிங் ஃபார் எ பிரின்சிபல், ஐ அம் ஃபைட்டிங் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். வை டு யூ prevent me to make my arguments அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட்ல நான் ரிட்டு தாக்கல் பண்ணியிருந்தேன். 2 ரிட்டு பண்ணுவேன், என்னுடைய ரிட்டு பண்ணுவேன். அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு, ட்ரிபியூனல் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்ல நாரிமன் பெஞ்சு. அப்ப நாரிமன் ரொம்ப அருமையான பேச்சாளர். அவரு பெரிய நாரிமனுடைய மகன் இப்ப ஹாரிங்டன் நாரிமன். அவர் பெஞ்சில வந்துச்சு. அவர் பெஞ்சில இந்த கேஸ் வரும்போது எப்படியாவது இங்க பேசணுமே, நம்ம 2 ரிட்டு இருக்கு பெண்டிங்ல, நம்ம ரிட்டை சேர்க்காமலே இந்த கேஸை கொண்டு வந்துட்டாங்க, நம்ம 2 ரிட்டையும் லிஸ்ட்ல சேர்க்கல அப்படின்னு சொல்லும்போது நான் எழுந்திருச்சு, மை லார்ட்,
Could you kindly permit me to make my submission? Yes, you can. நான் ஃப்ரண்ட் ரோவுக்கு போனேன். பதட்டமா இருக்கு எனக்கு. நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ்க்கு முன்னாடியில போய் பேசுறோம். அதுவும் பேர்பட்ட நரிமனுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு ஒரு 2-3 சென்டென்ஸ் பேசிட்டு அவர் ஏதோ கேட்க வந்தாரு. மை லார்ட், ஐ ஹவ் பிகம் நர்வஸ், கைண்ட்லி அலோ மீ. Are you nervous? You are making us nervous here. எங்களை பதட்டமடைய செய்துட்டு நீங்களா பதட்டமாயிட்டீங்க. அப்ப நான் சொன்னேன், the blood spilled in the streets of Tuticorin, 6 justice before my lord, the 6 justice from the Supreme Court. தூத்துக்குடி மண்ணிலே சித்தப்பட்ட ரத்தம் நீதி கேட்கிறது இந்த உச்ச நீதிமன்றத்தில் என்று சொல்லிவிட்டு என் வாதங்களை அடிக்கிறேன். அவரு my 2 writ petitions are pending, but that is not listed along with this petition. Is it? Clerk கூப்பிட்டாரு. Is it so? Yes, sir. His 2 writ petitions are pending. Add them. அதை சேர்த்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிட்டாரு. சிவஞானம் பவானி சுப்பராயன் பெஞ்சுக்கு இங்க வந்துச்சு. கடைசியா சிவஞானம் பவானி சுப்பராயன் பெஞ்சில் இங்க ஒரு தம்பி வழக்கறிஞர் சொன்ன மாதிரி தொடர்ந்து நடந்தது. நான் ஒவ்வொரு வாயாக்கும் போனேன். எனக்கு பேசுற வாய்ப்பு கிடைச்ச அன்னைக்கு 2 மணி நேரம் நான் பேசினேன். அப்படி பேசும்போது என்னை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு பேசினேன். அங்கே கொல்லப்பட்ட ஸ்ரோலியுடைய பெயரை சொல்லி நீதி கேட்கிறேன். இங்கே இப்படி கொடூரமாக கொல்லப்பட்டார்கள் 13 பேர் என்று சொல்லி நான் பேசுகிற போது நீதிபதி கண்களை துடைத்துக் கொண்டார். என் கண்களிலே கண்ணீர் பொங்கியது. அந்த 2 மணி நேரம் என்னுடைய வாதம் உலுக்கி எடுத்திருந்த நீதிமன்றத்தை தீர்ப்பு அருமையான தீர்ப்பை கொடுத்தார்கள். நிரந்தரமான ஸ்டெர்லைட்டை மூட சொல்லி அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள். அதற்கு பிறகு இப்போது ஸ்டெர்லைட் என்ன செய்கிறான் என்றால், அந்த வேதாந்தா இப்பொழுது பசுமை தாமிரம் உற்பத்தி செய்வதற்கு புதிய தொழிற்சாலை வைப்பதற்கு அவன் மனு செய்திருக்கிறான். அது நீதிமன்றத்திலே வழக்கு வரப்போகிறது. இப்பொழுது மீண்டும் அங்கே அந்த போராட்டத்துக்கு போக வேண்டியிருக்கிறது. இது மட்டுமல்ல, விடுதலை புலிகள் மீதான தடையை எதிர்த்து நான் ரிட் தாக்கல் செய்தேன். நன்மாறன் சொன்னார், நல்லா ஆய்வு பண்ணீங்க, மிக அந்த வட்டக்கோட்டை தீர்மானத்திலிருந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லி அவர்களுடைய பக்கம் நியாயம் இருக்கிறது. இந்த தடை எடுக்கப்பட வேண்டும். The ban should be lifted. விடுதலை புலிகள் மீதான தடை என்று விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க சொல்லி நான் வாதாடிய அந்த நாட்களில் நீதிமன்றத்திலே வாதாடிய போது நல்லா கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆனா கடைசியில கவர்மெண்ட் சைடுல இருந்து அத இந்த விடுதலை புலிகள் மீதான தடை நீடிக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் சில ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுத்தார். அது விடுதலை புலிகள் மீதான தடை நீடிக்கப்பட்டது. ஆக புலிகளுக்காக தடையை நீக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலே போராடிய ஒரே இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதற்கு பிறகு அந்த ரிப்போர்ட் போய் இன்னொரு ரிப்போர்ட் போட்ட அதிர்ப்பை பண்ணிகள் இருக்கு. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஆனால் என்னுடைய சீனியராக இருந்து பின்னால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜான ரத்னபாண்டியன் அவருடைய அருமை புதல்வருடைய பெஞ்சில் வந்ததுனால அவர் இந்த கேஸை நான் விசாரிக்க மாட்டேன். This may be transferred to some other bench. I don't want to hear this case சொல்லி அவர் தள்ளிட்டார். ஆக அப்படியே பெண்ணிகளை அது நின்று போச்சு. ஆனால் இந்த தடையை எதிர்த்து போராடிய எனக்கு என் மீதே செந்தில் சொன்ன மாதிரி 124A என்னை அக்யூஸ்டா போட்டு நான் அக்யூஸ்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசல. அந்த பேச்சை வைத்து என் மீது இந்த சட்டம் வழக்கு தொடுக்கப்பட்டது. தேச துரோகி என்ற அந்த குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டின் மீது தீர்ப்பளித்த நீதிபதி அந்த அம்மையார் எனக்கு 1 வருடம் தண்டனை என்று சொன்னார். அப்படி சொல்லுகிற அந்த தீர்ப்பில் அவர் என் தண்டனையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டதால் நான் 1 வருடம் போட்டிருக்கிறேன் என்று 2 வரி சேர்த்திருந்தார். நான் அந்த தீர்ப்பை வாய்ச்ச உடனே கேட்டேன், when did you demand to reduce the conviction? எப்ப நான் கேட்டேன் உங்ககிட்ட? I will never make any such statement in the court. I am prepared to face any consequences. அந்த அம்மா ஜட்ஜம்மா
இதை எதிர்பார்க்கல. பிறகு ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 சென்டென்ஸை எடுத்தாங்க. இப்பொழுது அந்த வழக்கு அப்படியே தான் இருக்கு. இப்பொழுது நான் பாதுகாப்பு தேச துரோகி என்று குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் ஓராண்டு தண்டனை பெற்றவன். அது மேல்முறையீடு வந்து போய் கொண்டிருக்கிறது. பொதுவாக 124 கேஸ் எல்லாம் இப்ப எடுக்க வேண்டாம் சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால அது பெண்டிங்கில் இருக்கு. ஒருவேளை இந்த வரப்போகிற நீதிமன்றத்தில் இது இவர் தேச துரோகி என்ற குற்றச்சாட்டுக்கு இவர் பொருத்தமானவன் தான். இவர் பேசியது மத்திய இந்திய சர்க்காரையும் இந்திய ராணுவத்தையும் கண்டித்து பேசியிருக்கிறார் என்று சொல்லி ஒருவேளை என் தண்டனை உறுதி செய்யப்படுமானால் நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். அல்லது 1 year காணாது 2 years சொல்லிட்டா நான் எம்பியா கூட நிற்க முடியாது 6 வருஷத்துக்கு. அப்படி வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன். ஆக தமிழகத்துக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டுமல்ல, ஈழ தமிழர்களுக்காக, விடுதலை புலிகளுக்காக நான் பேசுகிறேன் என்பதனால் இப்படி தண்டனை வருமானால் அந்த தண்டனையை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். அங்கே KS தினகரன் அருமையாக வந்து வாதாடினார். அங்கே புடா கோர்ட்ல அவ்வளவு அருமையாக வாதாடினார். அப்ப நான் சொன்னேன், எனக்கு நீங்க வாதாட வேண்டாம், என் கூட இருக்க 8 பேருக்கு நீங்க அப்பேர் ஆகுங்க, எனக்கு நானே அப்பேர் அழிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரு நீங்க என்ன வாதாட போறீங்க? நான் வாதாட போய் கேட்டீங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் கேட்டார். கொஸ்டின் வந்தப்ப இப்படி நீங்க பேசுனீங்களா? I did support the LTT yesterday. I do support the LTT today. I will support the LTT tomorrow. அப்படி நீங்க பேசுனீங்களா அப்படின்னாரு. சொல்லிட்டு kindly think about it for 2 or 3 minutes. Then you make your statement. கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க இந்த கேள்விக்கு. யோசிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. There is no need for any thinking. Yes, I did make a statement like that. I do make a statement even now on this floor, on this court. அப்போ அந்த புடா கோர்ட்ல சொன்னேன், நான் பேசுறேன்னு சொன்னேன். கவர்மெண்ட் சைடுல வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்தாரு. எங்களுக்கு வேலையே இல்லையே, எல்லா குற்றச்சாட்டுகளும் நீங்க ஏத்துக்கிட்டு நான் தான் அப்படி பேசுறேன்ட்டீங்க, என்னத்தை நாங்க வாதாடுறது? ஆனா இப்படி ஒரு அக்யூஸ்டர் நாங்க இது வரைக்கும் நாங்க இந்த கோர்ட்ல பார்த்தது இல்லை அப்படின்னு சொன்னாரு. அது அந்த நேரத்தில் புடா வழக்குல கேஸ தயார் பண்ணி கொடுப்பதற்கு சீமா பஷீருடைய அண்ணன் வழக்கறிஞர் அவர் ஒரு 50 பக்கத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு ஜெயிலுக்கு அனுப்பினாரு. சகோதரர் தேவதாசன் அதை வாங்கிட்டு போய் அதுல திருத்தங்கள் செஞ்சு திரும்ப கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தார். நான் 2-3 பேஜை சேர்த்து அந்த ரிட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பினேன். அந்த ரிட் பண்ணுவதா சுப்ரீம் கோர்ட்ல விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுவது குற்றம் ஆகாது என்று சொல்லி தீர்ப்பு வழங்கினார். ஆக தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுவது குற்றம் அல்ல என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுப்பதற்கு நான் கொடுத்த ரிட்மன் மீது வந்த தீர்ப்பு தான் அந்த தீர்ப்பு. ஆனால் அந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்ல இப்படி ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசலாம் என்று தீர்ப்பு வந்த பிறகுதான் கருத்துரைக்கு காப்புரிமை என்று நீங்கள் டைட்டில் கொடுத்திருக்கீங்க. அதை கொடுக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த தீர்ப்பை அவர்கள் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுவது தவறல்ல என்று சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பை வைத்துத்தான் அதற்கு பிறகு நாங்கள் வழக்காட முடிந்தது. அப்படி புலிகள் மீதான தடையை நீக்குவதற்கு போராடியது மட்டுமல்ல, அப்படி பேசலாம் என்ற தீர்ப்பையும் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயில இருந்தே ரிட் போட்டு அதை பெற்றுக் கொடுத்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இவையெல்லாம் சட்டத்துறையிலே எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது, எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது கோர்ட்ல போய் வாதாடி. ஆனால் மனதிலே இருக்க உணர்ச்சி காரணமாக எப்படி பேச வேண்டும் என்பதற்கு வழக்கறிஞர் எனக்கு யோசனை சொல்லிக் கொடுத்ததனாலே அந்த வாதங்களை எடுத்து வைக்க முடிந்தது. அங்கே சுப்ரீம் கோர்ட்ல வைக்க முடிந்தது, ஹைகோர்ட்ல வைக்க முடிந்தது. எனவே இந்த வழக்குகள் இப்படி இருக்கிற இதே காலகட்டத்தில் தான் பொதுநல வழக்காக நியூட்ரினோவை எதிர்த்து அஜ்மல் கான் அவர்கள் மதுரை வழக்கறிஞர், தலை சிறந்த வழக்கறிஞர், நீதிபதியாக போக வேண்டியவர், திட்டமிட்டு அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அவர் வந்து வாதாடுவதற்கு எனக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்தார், பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தார். 2.5 hours நியூட்ரினோவை எதிர்த்து நான் மதுரை ஹைகோர்ட்ல நான் ஆய்வு பண்ணேன்.
இன்னும் ரொம்ப நேரம் வளர்த்துக்கிட்டு இருக்காருன்னா சில கமெண்ட் எல்லாம் பின்னாடி வக்கீல்கள் அடிச்சது எனக்கு தெரியும். ஆனால் அதை 2.5 hours ஆர்குமெண்ட் பிறகு ஜஸ்டிஸ் தமிழ்வாணன் ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் பெஞ்சு இதற்கு நியூட்ரினோவுக்கு தடை விதிக்கிறோம், அவருக்கு அனுமதி பொலிஸ் கிடைக்கல, ஆகினால அதை கிளியர் பண்ண முடியாது என்று சொல்லி இது என்னுடைய கனவு திட்டம்னு மோடி சொன்னாரு. வித்தின் an year it should be implemented இருந்தாரு. ஆனா நான் தீர்ப்பு வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு சுப்ராஜ்? 2015. 10 வருஷமா அதை நிறுத்தி வைத்திருக்கிறது வைகோவுடைய வாழத்திறமையினால. அதற்கு பிறகு ரிட்டையர்டாக பிறகு ஜஸ்டிஸ் தமிழ்வாணன் பஸ்ல ஒரு நாள் நான் பார்த்தேன். அன்னைக்கு உங்க ஆர்குமெண்ட் உங்களுக்காகத்தான் அந்த தடையை நான் விதிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. நியூட்ரினோ எப்பொழுதும் இயங்க வேண்டியது 10 வருஷமாக. ஆக மறுமலர்ச்சி திமுக தமிழ்நாட்டுக்காக என்ன செய்திருக்கிறது என்றால் தேனி மாவட்டத்தை பாதுகாப்பதற்கு, முல்லை பெரியாறு அணையை பாதுகாப்பதற்கு, இடிக்கு அணையும் சேர்ந்து இடியும் போகும் என்று சொல்லி நான் போய் அங்கிருந்த சீஃப் மினிஸ்டர் உலகச்சாண்டியும் பார்த்தேன், பினராயி விஜயன் வந்த பிறகு அவரையும் பார்த்தேன், அதுக்கு பிறகு அச்சுதானந்தம் மார்க்சிஸ்ட் கட்சி ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தாரு, அவரையும் போய் பார்த்தேன். அவங்க எல்லாருமே நாங்க இதுக்கு ஆதரவு கொடுக்கிறோம், உங்க இடிக்கு அணை உடைஞ்சு போகும், அவன் நியூட்ரினோவை கொண்டு வந்தான். 12 லட்சம் வெடிமருந்தை போட்டு வெடிக்க போறான். கம்ப்ளீட்டா அந்த பகுதியில் உள்ள கட்டடங்களா இடிஞ்சு போகும், டேம் ரெண்டுமே இடிஞ்சு போகும். மணிகட்டாஞ்சோட 2 கிலோமீட்டர்ல ஆரம்பிக்குது கேரளாவில், இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல இந்த அம்பலப்புரம் மலைக்கு பக்கத்துல இங்க வந்து நியூட்ரினோ அமைக்க போறான். ஆக இந்த நியூட்ரினோவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நான் அங்கே தொடுத்த அந்த வழக்கு, அதுக்கு கிடைத்த அந்த தீர்ப்பு கனவு திட்டம் சொன்னாரே நரேந்திர மோடி, இப்ப 10 வருஷமா நிறுத்தி வச்சிருக்கிறோம். ஆக மறுமலர்ச்சி திமுக என்ன சாதித்தது என்று கேட்டால் யாராலும் சாதிக்க முடியாததை எந்த கட்சியும் சாதிக்க முடியாது. இந்த பெரிய இயக்கம் தான் மறுமலர்ச்சி திமுக சாதித்து காட்டியிருக்கிறது. ஸ்டெர்லைட்டை மூட வைத்திருக்கிறது, நியூட்ரினோவை தடை செய்ய வைத்திருக்கிறது. அதே போலத்தான் அப்படி அதை கருதி சீம கருதிய மரங்கள் வேலிக்கிறது, ஜூலிப் போரா சீம வேலிக்கிறது, அதை அகற்றுவதற்கு நான் தெரிந்த வழக்குல ஜஸ்டிஸ் செல்வம் நீங்களே இறங்கி அதை அகற்ற வேலையை செய்யுங்க அப்படின்னு ஓபன் கோர்ட்ல சொன்னாரு. எல்லா கலெக்டர்களுக்கும் ஆர்டர் போட்டாரு, எல்லா நீதிபதிகளும் போய் பார்வையிடணும் சொன்னாரு. ஆனா இங்க ஐஐடி காரன் ஹைகோர்ட்ல இந்த மெட்ராஸ் பெஞ்சில ஒரு கேஸ போட்டு அதை நிறுத்தி வச்சிட்டான். அந்த வழக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. வேலிக்கர்களை நரகளை அகற்ற வேண்டும் என்று போட்ட வழக்கு. இதுவும் இதற்காக மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் இந்த வழக்குகளை எல்லாம் நான் தொடுத்தேன். தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் இந்த நான் சுருக்கமா முடிக்கணும்னு தான் நினைச்சேன். அது மட்டும் வளர்ந்துக்கிட்டே போயிடுச்சு, பேச ஆரம்பிச்சா அப்படிதான் ஆயிப்போம். ஆமா ஆமா ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கும் போது முக்கியமா நம்ம கட்சிக்கு பெருமை தேடித்த அரசியல் எந்த கட்சி செய்ய முடியாத மதிமுக செஞ்சு காட்டியிருக்கு. தமிழ்நாட்டை காப்பாற்றி இருக்கு, நெய்வேலியை மீட்டு தந்திருக்கு, முல்லை பெரியார் அணையை பாதுகாத்து தந்திருக்கு, மீட்டுறவை நடத்த விடாம தடை செஞ்சு வச்சிருக்கு, ஸ்டெர்லைட்டை மூட வச்சிருக்கு. இது மதிமுக என்ற கட்சி செய்த காரியம் என்றால் அவருடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் நான் நீதிமன்றங்களில் வாதாடி, வக்கீல் பீஸ் கொடுக்கணும்னா அவருடைய காசு எது, நானே வாதாடினேன். நான் காசு வாக்கி கொண்டு எந்த வழக்குக்கும் போய் கோர்ட்ல இதுவரைக்கும் நான் நின்றதில்லை, எந்த வழக்குக்கும் நான் ஆஜரானதில்லை. மக்களுக்காக, நாட்டுக்காக, தமிழ்நாட்டுக்காக as a lawyer நான் போய் வாதாடி இருக்கிறேன். அங்கே வந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் என்னை பாராட்டினார்கள். மதுரையிலும் சரி, மெட்ராஸ் ஹைகோர்ட்லையும் சரி, என்னுடைய ஆய்வு கேட்டுட்டு நல்லா பண்ணீங்க சார், ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் என்று பாராட்டுகிற அளவுக்கு நான் ஒரு வழக்கறிஞராக என் கடமையை செய்திருக்கிறேன். தமிழ்நாட்டுக்காக, தமிழக நலன்களுக்காக அதாவது புலிகள் மீதான தடையை எதிர்த்து யார் நீதிமன்றத்துக்கு போனது? மதிமுக தவிர யார் நீதிமன்றத்துக்கு வரல, நம்ம மட்டும் தான் போனோம். இப்போதும் தண்டனை பெற்றவராக நான் தான் இருக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்ல தேச துரோகி என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி தண்டனை பெற்றிருக்கக்கூடிய ஒரே அரசியல்வாதி தமிழ்நாட்டில் மதிமுக பொதுச் செயலாளர் ஒருவர் மட்டும். அதுவே தண்டனை நிரந்தரமானாலும் நாம் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை. சரி வரட்டும், அதை எதிர்கொள்வோம் அப்படிங்கிற உணர்வோடு தான் இருக்கிறேன். ஆகவே வழக்கறிஞர்களே, நீங்கள் உங்கள் சக வழக்கறிஞர்களிடம் தமிழ்நாட்டுக்காகத்தான் எங்க பொதுச் செயலாளர் வாதாடுறாரு, அரசியல் வாயர், நீங்க எங்களோட வாங்க, எங்களுடைய அணிக்கு வாங்க, நீங்க இப்படி வந்தீங்கன்னா நீங்களே பெருமைப்படலாம் என்று சொல்லி
புதிய இளைஞர்களை, புதிய வழக்கறிஞர்களை நீங்கள் கொண்டு வந்து ரொம்ப நம்ம அமைப்புல சேர்ப்பதற்கான வேலையிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு எல்லாம் மேலாக என்னுடைய வாதத்திறமை என்பது தமிழக மக்களுக்காகவும் தமிழ் ஈழத்துக்காகவும் பொது நலனுக்காகவும் தான் எனக்கு இந்த பேசுகிற ஆற்றலை இயற்கை தாய் எனக்கு கொடுத்திருக்கிறாய். அதை நான் பயன்படுத்துவேன். அரை மணி நேரத்துக்கு மேல பேசக்கூடாது என்று எத்தனையோ முறை டாக்டர் எச்சரித்து விட்டார். நான் மீறி 7-8 சென்டர்லையும் 2 மணி நேரம் பேசிட்டு வந்தேன். சைதாப்பேட்டையிலும் 2 மணி நேரம் 5 நிமிஷம் அன்னைக்கு பேசுனேன். இப்போது பாருங்க, 1/2 ஹவர்ல முடிக்க வேண்டியதை 1 மணி நேரத்துக்கு மேல அவங்களை பட்டி போட்டு உங்களை நான் வாழ்த்துக்கிட்டு இருக்கேன். பட்டினியா இருக்கும் போது என்ன பேச விடுவாங்க மாநாடுகள்ல, எல்லாம் பட்டியா வந்து சாப்பிட போற நேரத்துல இப்ப என் பேரை சொல்லி பேச விடுவாங்க. சாப்பாடு பட்டத்தை அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு அவ்வளவு ஒரு பந்தலுக்குள்ள ஓடி வந்த காட்சிகளை திருச்சியிலும் கோவையிலும் தான் பார்த்தேன். அங்க திருச்சியிலும் கோவையிலும் நான் பேசிய அந்த மாநாடுகளிலே பேசிய பேச்சு, திருச்சி மாநாட்டு பேச்சு மட்டும் இருக்கு, கோவை மாநாட்டு பேச்சு யார்கிட்டையும் இல்லை. நான் திமுக அலுவலகத்திலே கேட்டு அவங்களும் தேடி பார்த்து இல்லை, யாரிடமும் இல்லை. கோவை மாநாட்டிலே கடைசி திமுக மாநில மாநாட்டிலே நான் ஆற்றிய உரை திருச்சி மாநாட்டு உரையை விட 2% கூடுதலா இருக்கும். அவ்வளவு அருமையான உரை. ஆனா கிடைக்கல. யாருனாலும் பல பேர்த்த கேட்டுட்டேன், அந்த கேசத்தை யார்கிட்டையும் இல்லை. ஆனால் தமிழக நன்மைக்காக, தமிழ்நாட்டுக்காக நான் பேசிக் கொண்டிருந்த இந்த பேச்சு பலரையும் கவர்ந்ததான். எங்கள் பயிர்கால்கள் குத்திட்டு நின்றன. நீங்க பேசுற இப்ப நினைச்சா கூட புல்லரிக்குது, மெய் சிலுக்குதுன்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. உங்கள் பேச்சை கேட்டுத்தான் நாங்கள் உங்க பின்னாடி வந்தோம் என்று திமுக தோழர்களும் சொல்வது உண்டு. அதற்கு பிறகு அப்படி வந்தவர்கள் தான் அலையலையாக லட்சோப பேர் 1994 ஏப்ரல் 16 எழுச்சி பேரணியில் பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கிய பேரணி விடியற்கால 5 மணிக்குத்தான் நான் மேடைக்கு போனேன். லட்சக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கான லாரிகள், ஒரு லாரியில 70 பேர் 80 பேர் கொண்டு வந்தார்கள். அப்போதெல்லாம் அந்த ஊடக ஆதரவு கிடையாது, பத்திரிகை பெரியாது, விளம்பரம் கிடையாது. லட்சக்கணக்கானவர்கள். அப்படி ஒரு கூட்டத்தை இனி தமிழ்நாட்டு சரித்திரத்தில் பிரிட்டிஷ்கார காலத்திலிருந்து ஒரு பேரணி எவரும் நடத்துவதில்லை, இனி நடத்தவும் முடியாது. அப்படி அலையலையாக கடலென பொங்கி வந்தார்கள் தமிழ்நாடு புறாவிலும் இருந்து. ஆகவே இந்த இயக்கம் உயிரோடு காப்பாற்றப்படுகிறது என்றால் பொது பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு போராடியதன் காரணமாக, அதற்காக நடைபயணங்கள் மேற்கொண்டதன் காரணமாக, அதற்காக நான் சிறைவாசத்தை பலமுறை அனுபவித்ததன் காரணமாக இங்க இருக்கிற தோழர்கள் என்னோடு வைகோவோட கடைசி வரைக்கும் இருந்துடும். நமக்கு ஒண்ணும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல. நீங்க சொன்னீங்களே பதவிகள் வேணும்னு, 47 பேருக்கு ஜெத்வானி லாமின் ஸ்டார் போது மதிமுகவை சேர்ந்த 47 வழக்கறிஞர்களுக்கு நான் பதவி வாங்கி கொடுத்தேன். அவங்களுக்கே கிடைக்காது, அவங்களுக்கே இவ்வளவு பேர் கிடையாது. எப்படி ஆனா மதிமுக எம்டிஎம்கே 47 பேருக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்திருக்கிறான். நான் கேட்ட தாழ்ல எல்லாம் ஜெத்வானி கையெழுத்து போட்டாங்க. அதனால அவ்வளவு பேருக்கு வாய்ப்பு இருந்தது, நான் வாங்கி கொடுத்தேன். இப்போ வாய்ப்பு இல்லை. அதனால அதே நேரத்தில் வாய்ப்பு இருந்தா நிச்சயமா செய்வேன். என் சகாக்கள் பதவிகளுக்கு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவங்க எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும், சந்தோஷம் தான். மந்திரியான சந்தோஷம் தான், 2 பேரும் மந்திரியாக ஆக்கணும். ஆனால் நான் தொடக்கத்தில் சொல்லும் போது என் கூட வந்தா எதுவுமே கிடைக்காது. ஜெயில் கிடைக்கும், சிறைவாசம் கிடைக்கும், ரொம்ப கஷ்டப்படணும். நீங்க அதுக்கு தயாரா இருந்தா என் கூட வாங்க, இல்ல இருக்கிற இடத்துல இருந்துக்கிடுங்க என்றுதான் என்னை கட்சி விட்டு நீக்கி அந்த காலத்தில் நான் ஒரு கல்யாண வரவேற்பு நிகழ்ச்சியிலே வெளிப்படையாக பேசினேன். அப்படி என்னோடு வந்தவர்கள் இன்னுவரை பயணித்து வருகிறார்களே, அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த கட்சியில் எதையும் எதிர்பாராமல் இந்த இயக்கத்திலே இன்னும் தொடர்ந்து அவர்கள் நீடிக்கிறார்களே 32 வருஷமா. சாதாரண விஷயமா? கை காசு செலவழிச்சிட்டு இந்த நடைபயணத்தில் எவ்வளவு செலவு தெரியுமா கட்சிக்காரங்களுக்கு? மாவட்ட செயலாளர்கள் பாவம் இல்லையா? அவங்க எப்படி சமாளிப்பாங்க? 1000 பேருக்கு 3 நேரம் சாப்பாடு போடுறதுன்னா லேசான காரியமா? 1000 பேருக்கு யூனிஃபார்ம் தச்சு கொடுக்கிறது லேசான காரியமா? 1000 பேருக்கு தங்குமிடம் ஏற்பாடு செய்வது லேசான வழியா? ஆனா மாவட்ட செயலாளர்கள் அதை சுமக்கிறார்கள். ஆனால் முன்முழுக்காமல், முடிஞ்சொழிக்காமல் அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை செய்கிற மாவட்ட செயலாளர்களுக்கு, அவர்களோடு துணையாக இருக்கிற அந்த மாவட்டங்களுக்கு கட்சிக்காரர்களுக்கு நான் காலமெல்லாம் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஏன் இப்ப போகணும்? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்தணும்? உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு
அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க என்று சொல்றாங்க. உங்களுக்கே உடம்பு சரியில்லை, இதோடய இப்ப நடைபெறாம போறீங்க. இந்த இயக்கத்துக்கு இன்னொரு உந்துதலை தர வேண்டும். இது மக்கள் மன்றத்திலே ஒரு வலுவுள்ள சக்தியாக வளர்ப்பதற்கு இன்னும் ஒரு முயற்சியை எடுத்து பார்க்க வேண்டும் என்றுதான் நான் இந்த காரியத்திலே இப்பொழுது ஈடுபட்டிருக்கிறேன். இது வெற்றிகரமாக நடந்து இப்ப எனக்கு கவலையா இருக்கு. எத்தனை வண்டிகள் வர்றாங்களோ, பத்திரமா வரணும், பத்திரமா போகணும். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் கூட ஆயிடக்கூடாது, பாதுகாப்பா வரணுமே. இப்ப 2-3 நாளா எனக்கு கவலையே அதுதான். வரவங்க எல்லாம் பத்திரமா போகணும். நாம நடந்து போறப்போ ஜாக்கிரதையா, போக்குவரத்து இடையூறு இல்லாம ஒழுங்கா போயிடுவோம். போலீஸ் வேலையே நம்ம எடுத்துக்கிடுவோம். அதனால அதை நல்லா வெற்றிகரமா நடத்திடுவோம். முதலமைச்சர் மட்டுமல்ல, தோழர் கட்சி தலைவர்கள் எல்லாம் வர்றேன்னு இருக்காங்க, வாழ்த்துறைன்னு சொல்லியிருக்காங்க. அதை ஏற்பாடு செய்தாச்சு. ஆக இந்த ஏற்பாட்டில் எனக்கு நடக்கிற சக்தியை, என் கால்களுக்கு நடக்கிற சக்தியை, என் உடலுக்கு என்ன சூழ்நிலையிலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தை இயற்கை என்னை வழங்குவார் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அது 12 நாளும் நான் கஷ்டத்தோடு 52 நாள் நடந்தப்ப ஒரு நாள் 35 கிலோமீட்டர் 10 நாள் நடந்திருக்கேன் ஒரே நாள்ல. அது வயசு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 94ல அப்ப கன்னியாகுமரி புறப்பட்டு எங்கெங்கோ சுத்தி சென்னை வந்து சார் 52 நாள் ஆச்சு. இப்பொழுது அதற்கு பிறகு நடைபயணங்கள் அதை பட்டியலிட்டு இருக்காங்க, நோட்டீஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. 10 நடைபயணங்கள். இது 11வது நடைபயணம். இது மக்களை சந்திப்பதற்காக போறோம். அதற்கு நமக்கு நான் என்ன சொல்றேன், நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த இயக்கம் இவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு, இவ்வளவு கண்டங்களையும் கடந்து, எவ்வளவு பெரிய கண்டங்கள்லாம் வந்தது, போட்டி பொதுக்குழுவே வந்தது, இந்த கட்சியே இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்ற காரியங்கள்லாம் நடைபெற்றது. அவற்றையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். அவற்றிலெல்லாம் நாங்கள் தோற்காமல் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். ஆக இந்த இயக்கம் ஜீவனுள்ள இயக்கமாக, உயிர் தன்மையுள்ள இயக்கமாக, எந்த சூழ்நிலையிலும் இது அடிபணியாத இயக்கமாக, விட்டுக் கொடுக்காத இயக்கமாக, நிமிர்ந்து நின்று செம்மாந்து நடைபோடுகிற இயக்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இனியும் இயங்கும். என் உயிர் இருக்கிற வரை, கடைசி வரை மக்களுக்காக போராடுவேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுவேன். உலக தமிழர்களுக்காக போராடுவேன். சுதந்திர தமிழீழம் என்பது உலக நாடுகளிலே தமிழனுக்கு ஒரு தனி நாடு வேண்டும் என்ற வேட்கை, அந்த ஆசை, எப்படி ஐ டிமாண்ட் ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்று கன்னி பேச்சிலே பேசினார் அறிஞர் அண்ணா. தொடக்கத்தில் அதை சொன்னார், முடிக்கும் போதை சொன்னார். பின்னர் அது அதுக்கு பின்னாடி அந்த பதிப்புகளிலே அந்த வரிகளை எடுத்து விட்டார்கள். ஆனா இப்ப நான் லாஸ்ட் ஸ்பீச் ஐ மேட் இந்த ராஜ்யசபா கடைசி பேச்சுல அதைத்தான் நான் கோட் பண்ணேன். அறிஞர் அண்ணா demanded the right of self-determination on the floor of this house. I repeat it, I reiterate it, I also make such a demand. அப்படின்னு சொல்லி பேசினேன். அது எனக்கு மனதுக்கு நிறைவா இருந்தது. அப்படி பேசக்கூடிய முள்ள உறுதியும் இருந்தது. இது தவறு என்று நினைத்தால் நான் அதை தவறை செய்து கொண்டுதான் இருப்பேன். அதே பல பேருக்கு புலிகளை கட்டி அழுதுகிட்டு இருக்காரு, கட்சியாதான் வீணா போச்சு, இல்லாட்டி கட்சி நல்லா வந்திருக்கும், அதெல்லாம் ஏமாற்று போயிடுச்சு. இப்ப புலிகளை ஆதரிக்கிறதா கட்சிக்கு எல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு உங்களுக்கு மகள் இருப்பாங்களா? ஒரு லட்சியத்துக்காக, ஒரு இனத்துக்காக ரத்தம் சிந்தி, கண்ணீர் சிந்தி, உயிர்களை தியாகம் செய்து லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டு, பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் போர்க்களத்திலே மடிந்து, எந்த நாட்டு படையும் செய்ய முடியாததை பல போர்க்களங்களிலே அவர்கள் வெற்றி பெற்று, அவர்களே முப்படைகளை தயாரித்து, தமிழன் இதைவிட பெருமை கரிகாலன் காலத்திலே உள்ள பெருமையை விட, ராஜேந்திரன் காலத்து பெருமையை விட, பிரபாகரன் காலத்திலே தமிழன் அந்த முகவரியை தேடி கொடுத்தார். தமிழுக்கு அவர் பெற்றுக் கொடுத்தார். அதை நாம் ஆதரித்தோம், ஆதரிக்கிறோம். அதனால் நமக்கு தோல்வி என்று சொன்னால் அதை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வோம். இப்பொழுது முன்னிற்கக்கூடிய 1-2 பேர் இருக்கலாம், விமர்சிக்கக்கூடியவர்கள் இருக்கலாம், என் கருத்திலே அவர்களுக்கு உடன்பாடு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். அதற்காக வைகோ தன் கருத்தை மாற்றிக் கொள்ளப் போவதில்லை. உறுதியாக எந்த லட்சியங்களுக்காக இருக்கிறோமோ தமிழ்நாட்டு நன்மைக்காக இருக்கிறோம். இந்த இந்துத்துவ சக்திகளை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த RSS கூட்டத்தை, RSS கும்பலை, கோட்சே கும்பலை இங்கே தலைகாட்ட விடக்கூடாது. திராவிட இயக்க பூமியில் தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் இவர்களெல்லாம் வளர்த்த பூமியில்
அதை பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் ரத்தமும் கண்ணீரும் சிந்தி உயிர்களை கொடுத்து காப்பாற்றி வந்த 75 ஆண்டு கால வரலாறு கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தை அதை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதால் தான் திமுகவோடு கூட்டு சேர்கிறோம் என்று அறிவித்தோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எத்தனை சீட்டு கிடைக்க ஏன் கவலைப்படுறீங்க? சீட்டு கிடைக்குது கிடைக்கல, எடுத்த முடிவுல இது எந்த மாற்றமும் இல்லை. அதிலே உறுதியாக இருக்கிறோம், அதிலே உறுதியாக இருப்போம். ஆகவே இந்த இயக்கத்துக்கு அறுபடி ஆற்றுவதற்கு வரக்கூடிய வழக்கறிஞர்கள் இன்னும் பல வழக்கறிஞர்களை கொண்டு வந்து சேர்த்து இந்த அமைப்பை இன்னும் நீங்கள் வலுப்படுத்துங்கள். எனக்கு தோள் கொடுங்கள், எனக்கு பக்கபலமாக இருங்கள், எனக்கு உற்சாகமூட்டுங்கள், எனக்கு ஊக்கத்தை தாருங்கள். நான் இயக்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் தமிழ் ஈழத்துக்கும் நம்மாலான அருமொழிகளை மறுமலர்ச்சி திமுக தொடர்ந்து செய்யும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நெடுநேரம் நான் பேச எடுத்துக்கொண்டதால் நீங்கள் உணவருந்து வேண்டிய வேளையிலே நான் உங்கள் நேரத்தை நான் எடுத்துக்கொண்டதற்கு சகித்துக் கொள்ளுமாறு கேட்டு நான் என் உரையை இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். உணவருந்து எல்லாரும் போகலாம், எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு வச்சிருக்கிறாங்க. ஒரே பந்தியில எல்லாரும் உட்கார முடியாது, 2 பந்தியில உட்கார வேண்டியது இருக்கும். பெண்களை முதல்ல உட்கார விட்டுருக்கேன். அதுல உட்கார்ந்து